ஹாய் டாக்டர். ஹலோ. எஸ்டர்டே உங்களோட கேஸ் அப்பெண்டிக்ஸ் ரப்ச்சர். ஸோ இதுல இருந்து 1 மினிட்ல என்ன லேர்ன் பண்ணிக்கலாம்? அப்பெண்டிக் அப்படின்றது வந்து குடல் வால். இந்த குடல் வால் அழற்சி, அதாவது கெட்டு போகிறது தான் அப்பெண்டிசைட்டிஸ். வயிறில் கீழே ஒரு பகுதியில் சிவியர் பெயின் வரும். இந்த பெயின் வரும்போதே அது என்னென்னு காசை கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான ஸ்கேன்களை பண்ணி அது இருந்துச்சுன்னா உடனே அதுக்கு ஆப்ரேஷன் தான் தீர்வு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அப்பெண்டிக்ஸ் ரப்ச்சர் அது 2லேருந்து 3 நாளில் வந்து அந்த அலர்ச்சி என்ன ஆகும்னா அந்த உறுப்புலேருந்து வெடித்து சலம் வந்துடும். அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம அப்பெண்டிக்ஸை சம்டைம்ஸ் கண்டுபிடிக்காம போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. சலத்தை மட்டும் எடுத்துட்டு 2வது தடவை போய் ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்க வேண்டிய அவசியங்கள் வருது. ஸோ இதில் மெயினாக என்னென்னா பேஷண்ட் வரும்போது ரப்ச்சரோட வந்தாங்க, எங்களால் ஐடென்டிஃபை பண்ணி அவரை ட்ரீட் பண்ண முடியுது. சில பேஷண்ட்ஸில் வந்து ரப்ச்சராகி வந்தாலுமே அப்பெண்டிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ வந்து சலத்தை மட்டும் எடுத்து விட்டுட்டு 2வது ஆப்ரேஷன் பண்ண முடியும். மாற்றுக்கூடல் அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணக்கூடிய நேரிடல் வந்துருக்கு. ஸோ சின்ன பெயினாக இருந்தாலும் அதை கேஷுவலாக எடுத்துக்க வேண்டாம். அதை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லியாக பண்ணால் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம்.